St. John Vianney's Girls Higher Secondary School, Palliyadi. Creative Maths and English. Eighth Standard English, Unit 4, Supplementary, Crossing the River. Before starting the lesson, let us learn about the author. The author, The Crossing of the River, this was written by Manoj Das. He was born on 1934. He is an award-winning Indian author. He is an Indian author who writes in Odia and English. In 2000, Manoj Das was awarded with the Saraswati Samman. That is Saraswati Samman award. He was awarded Padma Shri in 2001, the fourth highest civilian award in India for his contribution in the field of literature and education. So Padma Shri award வந்து 2001ல கிடைச்சிருக்கு. எதற்காக அப்படின்னா literature and education. இதில் அவருடைய சேவையை பாராட்டி the highest, fourth highest civilian award in India கொடுத்திருக்காங்க. So Kendra Sahitya Academy was bestowed its highest award, Sahitya Academy Award Fellowship. So இவருக்கு வந்து கேந்திரா சாகித்ய அகாடமி என்ன விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்டு. His deeper quest led him to mysticism and he has been an inmate of Sri Aurobindo Ashramam in Puducherry since 1963. So நம்ம வந்து இப்போ மனோஜ் தாஸ் இவரை பற்றி படிச்சுட்டோம். இவர் தான் இந்த ஸ்டோரி கிராசிங் த ரிவர் அப்படிங்கிற சப்ளிமெண்டரி ஸ்டோரியை எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டோரியை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ஸ்டோரி லெட் அஸ் லேர்ன் த கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. அதாவது இந்த ஸ்டோரியில் எந்தெந்த கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. பண்டிட், அதாவது நல்லா படித்த ஒரு பண்டிட் இருக்கிறாரு. மேபி அவரை நம்ம குருன்னு கூட சொல்லலாம். அது மாதிரி மோதி, மில்க் மேட் உமன், அதாவது ஒரு பால்காரி, ஒரு போட்மேன், லேண்ட் லார்ட். ஸோ இவங்க 4 பேர் தான் இந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ பண்டிட், மோதி, போட்மேன், லேண்ட் லார்ட். இந்த மோதி தான் வேறு யாருன்னா மில்க் மேடு. ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளாடி வரோம். நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கதைனாலே ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ சப்ளிமெண்ட்ரி த கிராசிங் த ரிவர், அதாவது என்னன்னா, அதாவது இவர் ஒரு புகழ்பெற்ற பண்டிதர். இதற்கு நிறைய சீடர்கள் எல்லாம் இருக்காங்க, ரசிகர்களும் இருக்காங்க. இவர் வந்து என்னன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணுவார். இவர் அழகாக போதனைகள் கொடுப்பாரு. அப்போ அந்த பகுதியில் ஒரு நிலக்கிழார் இருந்தார். இப்போ இந்த நிலக்கிழார் வந்து அந்த ஆற்றின் மறுகரையில் வசித்து வந்தார். இந்த பெண் தான் வந்து யாரு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த மோதி பால்காரி. இப்போ இவர் இந்த நிலக்கிழார் இவள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1 டம்ளர் பால் வந்து நீ டெய்லி அந்த பண்டிட்டு கொண்டு கொடுக்கணும், அந்த ஆற்றை கடந்து கொண்டு கொடுக்கணும். இந்த பால்காரி தனது கடமையை உண்மையுடன் செய்து வந்தாள். அப்போ அவள் வந்து ஒரு பயணம், அதாவது ஒரு படகு மூலம் தான் ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் அவள் வந்து தன்னுடைய சேவையை டெய்லி பண்டிதருக்கு வீட்டில் பால் கொடுத்துட்டு அதே படகுல திரும்பி வருவாள். அந்த பண்டிதர் வந்து பாலை வாங்கி கொள்றது வழக்கம். மோதி வந்து என்ன செய்வா அப்படி, இந்த பொண்ணு என்ன செய்வான்னு அவருடைய அந்த பண்டிட்டுடைய காலில் விழுந்து வணங்குவா. என்ன மழையோ வெயிலோ அவள் வந்து தன்னுடைய கடமையிலிருந்து தவறுனதே இல்லை. ஸோ இந்த பண்டிட் வந்து அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும், அதாவது நிறைய சீடர்கள் இருந்தாங்க. மட்டுமில்லை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் அந்த அவருடைய சீடர்களுக்கும் என்ன செய்வார்னா நல்ல, அதாவது அறிவு சார்ந்த கொள்கைகளை அவர் வந்து போதித்து வந்தார். அதனால இந்த லேடி, அதாவது இந்த மோதிங்கிற பால்கார் என்ன சொன்னால், இந்த பெரிய பண்டிதருக்கு பணிபுரிவது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி எந்த கடின வேலை இருந்தாலும் அவருக்கு வந்து கொண்டு கொடுக்குறதுல அவர் சிரமப்பட்டதே இல்லை. அவரை பற்றி ரொம்ப இரக்கப்படுவா மற்றவங்கள்ட்ட. இப்போ டெய்லி இவன் வந்து என்ன செய்கிறான்னா
அந்த நதியை கடந்து என்ன செய்யறான்னா அந்த பண்டிதருக்கு வந்து பால் கொண்டு வந்து கொடுக்குறான். அதனால எவ்வளவு அவளுக்கு வேலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து அதாவது பிளஸ்ஸிங்கா, ஒரு ஆசீர்வாதம் நினைத்து அவள் வந்து செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பண்டிதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்வன்மை மிக்க ஒரு பேச்சாளர், ஒரு சமய விரிவுரையாளர். இந்த சமய விரிவுரை அவர் ஆற்றும் போதெல்லாம், அதாவது ரொம்ப அவர் வந்து ப்ரீச் போதனை செய்யும் போதெல்லாம் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய பேச்சை கேட்க திரண்டு வருவனர். இப்போ இவர் வந்து பேசும்போது அவள் வந்து வழக்கமாக பின்னாடி நிற்கிறது வழக்கம். அவளுக்கு அதில் புரியுதோ என்னதோ தெரியல. ஆனால் வந்து அவள் என்ன நினைக்கிறான்னா, இத்தனை பேர் மெய் மறந்து இதெல்லாம் கேட்குறாங்கன்னா அப்போ இந்த மனிதர் வந்து எவ்வளவு அறிவுடையவராக இருப்பார், கடவுளுக்கும் உண்மைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒருவரால் தான் இத்தனை ஞானத்தை பெற முடியும் ஏன்னா அப்படி அவன் நினைப்பான். நினைச்சி அந்த பண்டிதரின் உடல் நலத்திற்கு தான் ஒழுங்கான சுத்தமான பால் விநியோகம் செய்யணும் அப்படிங்கிற எளிய உதவியை அவள் வந்து என்ன செய்வானா மகிழ்ச்சியா செய்யணும். அது வழக்கம், அவளுடைய வழக்கம். அப்போ ஒருவேளை தான் வழங்கக்கூடிய இந்த பாலுக்காகவும் தனது உழைப்பிற்காகவும் இந்த நிலக்கிழார் கூட அந்த லேண்ட்லார்டு பணம் கொடுக்கலன்னா கூட நான் செய்யறத செய்வேன் அப்படிங்கிறதுல அவள் ரொம்ப ஆர்வமா இருந்தா. சரியா? ஒரு நாள் வந்து அந்த பாலை பெற்றுக்கொண்ட போது அந்த பண்டிதர் அவள்கிட்ட கேட்கிறாரு, பெண்ணே, உன்னால் குறைந்தபட்சம் 1 மாத காலத்திற்கு சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சடங்கை நிறைவேற்ற நான் சபதம் எடுத்துள்ளேன், அதற்கு சீக்கிரமாக பால் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு அந்த லேடி என்ன சொல்றா, நீங்கள் கூறியபடி செய்கிறேன், நான் நீங்க சொல்ற மாதிரி செய்கிறேன் ஏன்னா அந்த பால்காரி உற்சாகத்துடன் சொல்றாரு. இப்ப மறுநாள் இவ வந்து என்ன செய்யறான்னா, அந்த பண்டிதருக்கு வீட்டை அடையும் போது பாலெல்லாம் கறந்து அந்த வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நேரம் ஆயிடுது. கொண்டு போறா, பண்டிதருடைய வீட்டுக்கு அவ பாலை கொண்டு போறா. அப்போ வந்து அவ என்ன சொல்றா அப்படின்னா, பண்டிதர்கிட்ட என்ன சொல்றான்னா, அவ என்ன சொல்றா, என்னுடைய தவறுதலுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, என்னால என்ன செய்ய முடியும். அந்த பால்காரி மன்னிப்பு கேட்டுட்டு என்ன சொல்ற, நான் சூரிய உதயத்திற்கு மிக முன்னதாகவே ஆற்றங்கரைக்கு வந்துட்டேன், ஆனா அந்த இருட்டிலேயே ஆற்றை கடக்க வேண்டும் என்று படகுக்காரிடம் கூறியிருந்தேன். ஆனா அந்த படகுக்காரன் அவ்வளவு சீக்கிரமாக வரவில்லை. ஆற்றில் வெள்ளம் வருவதால் இருள் நேரத்தில் ஆற்றில் படகை செலுத்த முடியாது என்று கூறிவிட்டான் அப்படின்ட்டு பண்டிதர்கிட்ட சொல்றார். பண்டிதர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்போ இவர் ரீசனா சொல்றாச்சு, என்னால் ஆற்றை கடக்க முடியல ஏன்னா அந்த படகுக்காரன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னால் படகுக்காரன் இல்லாமல் ஆற்றை கடக்க முடியாது அப்படித்தானே, ஆனா நீ விஷ்ணுக்கு பேரை உச்சரிச்சேனா பிறவி பெருங்கடலே நீந்திரலாம் அப்படின்னு அவர் சொல்றார். சும்மா அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நீ சொல்வதை கேட்க எனக்கு வியப்பாக இருக்குது. பண்டிதர் என்ன செய்யறாருன்னா வேடிக்கையா சொல்றாரு. இப்போ வேடிக்கையா கருத்தை சொன்னோன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா, கண்டிப்பா தன்னுடைய இந்த ஞான கூற்று அந்த பாவப்பட்ட பெண்மணிக்கு புரியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவ என்ன சொன்னான்னா, நல்லது ஐயா, இதுவரை இதை பற்றி யாருமே என்கிட்ட சொன்னதே இல்லை, இது ஒரு ரகசியம் என்று பண்டிதர் மீண்டும் வேடிக்கையா சொல்றாரு. சரியா? ஸோ இவ்வளவும் கேட்டோன்னா அவ என்ன சொல்றான்னா, இந்த ரகசியம் தங்களை போன்ற பக்தி உள்ள பெரிய முனிவரை தவிர வேறு யாருக்கு தெரியும், இதை எனக்கு கூறியதற்காக மிகவும் நன்றி அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த பெண்ணின் கள்ளக்கபடம் தன்மையை பார்த்து அவரால் ரொம்ப சிரிக்கிறாரு. அதாவது இவ்வளவு இன்னசென்டா இருக்கிறாளே அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு அவர் அந்த இதை அப்படியே விட்டுட்டாரு. பிறகு என்ன நடந்துன்னு பார்ப்போம். இப்போ நாட்கள் நகர்ந்தன. பண்டிதர் மேற்கொண்ட சபதம் முடிவுக்கு வந்துட்டு, மோதியும் டெய்லி அந்த ஆற்றை கடந்து பாலை கொண்டு வந்து விடியற் காலமே கொடுத்துட்டு போறாங்க. டெய்லி காலையில் அவங்க சொல்ற டைமுக்கு முன்னாடியே கொண்டு கொடுத்துட்டு போறாங்க. அப்போ இவர் வந்து என்ன சொல்றன்னா, மோதி நீ எனக்கு நன்றாக பணிவிடை செய்தாய், நீ இதற்காக மேற்கொண்ட சிரமங்களை நான் நினைத்து உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீ அதிகாலை அதாவது விடிய காலமே நீ எழுந்திருக்கிற, டெய்லி எனக்கு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னதாடியே பாலை தந்திருக்கிற, ஸோ நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு மோதியும் வந்து தலை வணங்குவா.
அப்படின்னா ஐயா நான் நாளையிலிருந்து முன்போல் சூரிய உதயத்திற்கு பின்னால் வந்தால் போதும் தானே? அதாவது சூரிய உதயம் முடிஞ்ச பிறகு ரொம்ப விடியற் காலம் வராமல் கொஞ்சம் லேட்டாக நான் வந்தால் போதும் தானேன்னு கேட்குறான் அவர்கிட்ட. ஸோ மிக நல்லது என்று பண்டிதரும் சொல்றாரு. அதன் பிறகு அவர் படகுக்காரனை நினைத்து கொண்டார். சொல்லிட்டு மோதி அந்த படகுக்காரன்ட்டே நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன், நான் உனக்கு அவனையும் நான் பாராட்டுறதா நீ சொல்லு அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. உடனே அவ சொல்றா, ஆனால் ஐயா அவனால் அவ்வளவு சீக்கிரமாக வர முடியாது என்று எனக்கு தெரியும், அதனால் நான் அவனுக்கு சிரமம் கொடுக்கவில்லை. அப்படியானால் உனக்காக படகோட்டியது யார் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்படின்னா உனக்காக யாரு படகோட்டுனா? படகா? ஏன் ஐயா, எனக்கு படகே தேவையில்லையே. படகே தேவையில்லையா? அப்படின்னா நீ எப்படி ஆற்று கடந்து வந்த? மோதி அடக்கடவுளே என மோதி முணுமுணுக்கிறார். உங்களால் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் வேதாகமங்களை நினைவில் வைத்திருக்க முடிகிறது, ஆனால் அன்றொரு நாள் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியத்தை மறந்து விட்டீர்கள். அதாவது நீ என்ன சொல்ற? அவருக்கு என்ன சொல்றனே தெரியல. ஐயா, நான் விஷ்ணுவின் பெயரை உச்சரித்து கொண்டே ஆற்றை கடக்கிறேன். எனக்கு அந்த ஆறு கணுக்கால் வரை மட்டும்தான் ஆழமா இருக்குது. அப்ப நான் ஈஸியா நடந்து வரேன். அந்த ஆத்துல தண்ணி குறைஞ்சி நான் என்ன செய்யறேன்னா ஈஸியா நடந்து வரேன். கணுக்கால் அளவு ஆழமா? ஆனால் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறதே. மிக வெப்பமான கோடை காலங்களில் கூட அந்த ஆற்றில் படகு செலுத்தும் அளவுக்கு தண்ணீர் இருக்குமே அப்படின்னு பண்டிதர் கேட்கிறாரு. அவ சொல்றா, ஐயா நீங்க அன்னைக்கு எனக்கு ஒரு ரகசியம் சொல்லி தந்தீங்களே விஷ்ணுன்னு சொல்லணும்ட்டு, அந்த ரகசியத்தை நான் பயன்படுத்துகிறேன். அப்படியா அப்படின்னு இவர் ஆச்சரியமா கேட்கிறார். உன்னை மோதி சொல்றா, அப்படியானால் இப்போது உங்களுக்கு நினைவுக்கு வந்து விட்டது. நாளை முதல் மீண்டும் நான் படகிற்கே திரும்பி சொல்ல போகிறேன். இன்று நான் வீடு திரும்பும் போது கடைசியாக அந்த ரகசியத்தை பயன்படுத்த போறேன் அப்படின்னு அவ சொல்றா. சொன்ன உடனே இந்த மனுஷன் என்ன செய்தார்னா, மோதி சாலைக்குள்ள அடி எடுத்து வந்தோன்னு இவன் பின்னாடி போறாரு. தன் கட்டை விரல் நுனியில் ஓசையின்றி அவளை பின்தொடர்றாரு. பாருங்க, நடந்து வர்றாரு. ஆற்றங்கரை நடந்தவுடன் மோதி தனது காலிப்பானியை கீழே வைத்திருத்து கைகூப்பியவாறு அந்த ஆற்றுக்கு தலை வணங்கி மரியாதை செலுத்தினாள். பின் பானையை எடுத்துக்கொண்டு நீருக்குள் இறங்கினாள். பேச முடியாமல் குக்கு முக்காடியவராய் அந்த பண்டிதர் அவள் இலகுவாக ஆற்றை கடந்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தார். அந்த பண்டிதருக்கு மயக்கமே வந்துவிட்டது. விசுவாசத்தின் அற்புதத்தை மெய்ப்பித்து காட்டும் போது இந்த கதையானது புலமைக்கும் கள்ளங்கபடமற்ற தன்மைக்கும் இடைப்பட்ட வேறுபாட்டை நமக்கு சொல்லுது. அதாவது புலமை வேற, இந்த இன்னசென்ட் கள்ளங்கபடமற்ற தன்மை அதை சொல்லுது. அதாவது பாத்தீங்கன்னா இது உண்மையிலே அவர் ரொம்ப புலமை மிக்கவர். இந்த பெண்மணி கள்ளங்கபடமற்றவள். அவர் வேடிக்கையாக விஷ்ணுங்கிற பேரை உச்சரிக்க சொன்னாரு. ஆனா அவ அந்த கள்ளங்கபடமற்ற தன்மையால் விஷ்ணுவுடைய பேரை உச்சரித்த போது அந்த விஷ்ணுவே அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ உண்மையில் வெற்றி பெறுவது முழுமையான விசுவாசமும் இறைவனிடம் சரணடைவதும். இதை நம்ம பிள்ளைங்களாகிய நாம் அனைவரும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த கதை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதனுடைய கதையில் உள்ள கேரக்டர்ஸ் தெரியும் நமக்கு. பண்டிட், மோதி, போட்மேன், லேண்ட்லார்ட். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக வர்றது பண்டிட், மோதி. சரியா? இப்போ க்ளோசரி. Prostracted, falling flat on the ground as a mark of respect. தாழ்ந்து வணங்குறன்னு சொல்லுவோம் இல்லையா அது. Eloquent, fluent, expressive. அதாவது ரொம்ப ஃப்ளூவெண்டாக பேசுறது. Discourse, discussion, spoken communication. Spellbound, fascinating, captivating. Resolved, firmly determined to do something. Ritual, a religious or solemn ceremony. அதாவது நம்ம சமய ரீதியாக செய்யக்கூடிய கோயிலெல்லாம் நம்ம செய்யலாம். அது ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். Enthusiastically, interest, eager, enjoyment.
apologetically shows regretful acknowledgement. Spat, rush, run, fled. Jocularly, humorous, funny. Pious, spiritual, devotedly religious, dedicated. Haffa, a loud and hearty laugh. ரொம்ப சிரிக்கிறது. Naivety, lack of experience, innocence. Dawn, daybreak, early morning. பொதுவா விடிய காலத்தை dawn அப்படி சொல்லுவோம். Intrude, arouse the curiosity of, fascinate, attract. Obeisance, respect, reverence, honor. மரியாதை கொடுக்கிறது. So now match the following. Ritual, spellbound. Pandit, to cross the river easily. Modi, eloquent discourse. Ferry, faithful. Audience, vow. Secret, passenger, boat. Let us see the answer now. Ritual, vow. Pandit, eloquent discourse. Modi, faithful. Ferry, passenger, boat. Audience, spellbound. Secret, to cross the river easily. Okay. Now let us see the filling the blanks. Pandit have many dash and dash. Second one, Modi is a poor dash. Third one, the milkmaid discharged her duties dash. Modi feels it as a dash to serve the great Pandit. Fifth one, the Pandit was an dash speaker. Sixth one, Modi assured to give the milk at the dawn. So answers, Pandit have many disciples and admirers. Modi is a poor milkmaid. The milkmaid discharged her duties faithfully. Modi feels it as a privilege to serve the great Pandit. Privilege. The Pandit was an eloquent speaker. Modi assured to give the milk at the dawn enthusiastically. So these are the answers. Now let us see the question and answers. Answer the following. What was the Pandit's discourse about? The Pandit's discourse was about God and truth. அதாவது கடவுளை பற்றியும் உண்மையை பற்றியும் அவர் என்ன செய்தார் போதித்தார். Why did Modi the milkmaid feel happy? She felt happy that she made a humble contribution towards the Pandit's physical well-being by regularly supplying him with pure milk. அதாவது அந்த மில்க் கொடுக்கறதுனால அவ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. What was the resolution of Modi? Modi resolved that even if the landlord failed to pay for the milk and her labor, she would not fail in her duty. அதாவது அந்த லேண்ட்லார்டு ஒருவேளை அந்த மில்க்குக்கு கொடுக்காட்டியும் அந்த லேபர் அதுக்குள்ள காசு கொடுக்காட்டியும் இவ வந்து அவளுடைய டியூட்டியை ஒழுங்கா செய்வேன், நானாவது அவருக்கு கொண்டு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தேன். Give reason for the Pandit to ask for the milk at dawn. The Pandit was under a vow for performing a certain ritual. So he needed the milk an hour before the sunrise. So அவர் வந்து அந்த ரிச்சுவல், இந்த சமய ரீதியான சடங்குகள் செய்வதற்கு அவருக்கு ரொம்ப ஏர்லியராக அந்த பால் தேவைப்பட்டது. ஸோ he needed the milk an hour before the sunrise. Why did Modi come late on the first day of the ritual? The boatman did not turn up before the sunrise because the river was in spat. So it would be impossible for him to ply the boat in darkness. அதாவது அவனால போட்டு படகோட்டினால அந்த இருட்டில் போட்டை என்ன செய்ய முடியல, ஓட்ட முடியல. அதனால அவன் வரல. அதனால ஃபர்ஸ்ட் நாள் இவங்க வந்து லேட்டு, மோதி வந்து லேட்டாக வந்தாங்க. Mention an incident that show the naivety of Modi. The Pandit said that according to the mystic, one could even cross the ocean of life by uttering the name of Lord Vishnu, and it was a secret. Modi thanked the Pandit for passing the secret on to her. This incident shows the naivety of Modi. அதாவது அவருடைய இன்னசென்ட் எப்படி வெளிப்படுத்துச்சு. அவர் சும்மா விளையாட்டு போக்கல
ஒரு ஆள் விஷ்ணுவுக்கு பேரை சொன்னா கூட அந்த லைஃபையே, அதாவது பிறவி பெருங்கடலையே கடந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை அவங்க உண்மையா, அந்த மோதி உண்மையா எடுத்து அதை வந்து சீக்ரெட்டா பயன்படுத்துனாங்க இல்லையா. ஸோ அதனால அதுலேருந்து என்ன தெரியுது, இந்த அம்மா ரொம்ப இன்னசென்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. How did the milkmaid cross the river? The milkmaid uttered the name of Lord Vishnu and walked across the river. So இந்த பொண்ணு என்ன செய்தாங்கன்னா விஷ்ணுடைய நேமை உச்சரித்து அந்த ரிவரை கிராஸ் பண்ணாங்க. What was the secret shared by Pandit to milkmaid? The secret was one could cross even the ocean of life uttering the name of Vishnu. How did the Pandit appreciate the milkmaid? Who else did he convey his thanks for? The Pandit appreciated the pain the milkmaid had taken in getting up in the small house, milking the cow and delivering the milk at dawn. He conveyed his thanks for the boatman. அவர் என்ன நினைச்சாரு, போட்மேனும் சேர்ந்து தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சு போட்மேனுக்கும் சேர்த்து நன்றி சொன்னார், இந்த பொண்ணுக்கும் அந்த போட்மேனுக்கும். Why did the Pandit faint at the end of the story? With folded hands, the milkmaid paid obeisance to the river. Obeisance to the river. Picking up the pot, she stepped into the river with ease. As she walked across the river with ease, the Pandit fainted. அதாவது அவர் எதிர்பார்க்கல, அந்த பொண்ணுக்கு அந்த கடவுள் இப்படி அருள் புரிவார்னு அவர் எதிர்பார்க்கல. அவள் வந்து கைகளை கும்பிட்டுட்டு அந்த பாட்டையும் தூக்கிட்டு ரிவரில் நடந்தே கிராஸ் பண்ணதை பார்த்தோன்னா அவர் வந்து என்ன செய்தார்னா மயங்கி விழுந்தார். Now, identify the speaker. But I apply the secret. யார் சொன்னது? மோதி, the milkmaid. நான் அந்த சீக்ரெட்டை பயன்படுத்தினேன். Tell the boatman how pleased I am with him. யார் சொன்னது? The Pandit. Who said this? The Pandit. I hope you understood this lesson. Thank you, dear students.